லட்சுமி அக்கா, உங்க மவ பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டாளா? ஆமாட்டி, என் மவ பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டா. எங்க வீட்டுக்காரையும் 9 மணிக்கெல்லாம் அடிச்சு பத்திட்டேன்டி. ஆமாக்கா, அடிச்சு பத்திர வேண்டியதா. வீட்டில் கடந்து என்ன செய்ய போறாங்க? ஆபீஸுக்கு போனவாது 4 வேலையாவது பார்ப்பாங்க. ஆமாடி, நீ சொல்றதும் கரெக்டு தான். வீட்டில் கடந்தா சோத்தை கொடு, காப்பியை கொடு, அதை கொடு, இதை கொடுன்னு நம்ம உயிரை தான் வாங்குவாங்க. செல்வி, என்ன ஒன்றும் பேசாம அமைதியா வர? என்னத்தை போட்டு பேச? காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் ஒரே வேலையா இருக்கு. இடுப்பெல்லாம் வலி தாங்க முடியல. எங்கடா படுப்போன்னு இருக்கு. இதுல இந்த ரேஷன் கடைக்கு வேற போக வேண்டி இருக்கு. தூக்கி சுமந்து முடியலையே. அப்பனா உங்க வீட்டுக்காருக்கு போன் அடிச்சு வந்து பைய தூக்கிட்டு போக சொல்ல வேண்டியதானே டி? அந்த மனுஷ கடையை போட்டுட்டு நவள மாட்டாருக்கா. டீயை போட்டுட்டு அவனேதான் நிப்பாரு. நான் போனேன்னா எனக்கு ரெடியா வேலையை வேற வச்சிருப்பாரு. பாத்திரத்தை கழுவு, வடைக்கு மாவாட்டு, சாம்பாருக்கு பருப்பு ஊற போடு, ஏதாட்டு ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாரு. இப்ப ரேஷன் கடைக்கு போயிட்டு பைய வேற தூக்கிட்டு வர முடியாது. எவ்வளவு நேரம் ஆகுமோ தெரியல. கூட்டமா கிடக்குன்னு வேற ராதா சொன்னா. என்ன செய்யனே தெரிய மாட்டேக்கி. அப்பன்னா செல்வி, நீ ஒரு ஸ்கூட்டி ஓட்ட கத்துக்கிட வேண்டியதானே? நல்லா வண்டியில வச்சு தூக்கிட்டு போயிடலாம்ல எல்லாத்தையும். எங்க வீட்டுக்கார்ட்ட கேட்கணும், ஒரு ஸ்கூட்டி வாங்கி தாங்கன்னு. எங்க நம்மளுக்கு எங்க ஓட்ட தெரியும்? ஒன்று வாங்கினா நல்லா தான் இருக்கும். சரி, கேட்டு பாக்க. ஏட்டி, உன் நாத்தனார் தான் உனக்கு எல்லாம் நல்லா செய்வாள்ல, அவட்ட கேட்க வேண்டியதானே? ஏக்கா, நாத்தனாரா இருந்தாலும் ஒரு அளவோட வச்சுக்கிடணும்க்கா. நம்ம தான் அவளுக்கு செய்யணும். அவட்ட இருந்து எதுவும் நம்ம எதிர்பார்க்க கூடாதுக்கா. ஆமாட்டி, நீ சொல்றது கரெக்டு தான். பிறகு நம்மளுக்கு மரியாதை இருக்காதுல்ல. ஆமாடி, அது என்னமோ உண்மைதான். ஆரஞ்சு மண்டையா, கூட தானே வாரேன், எதுக்கு கத்துறீரு? மெதுவாக கூப்பிட வேண்டியது தானே. ஏல, வர வர ஓம் போக்கே சரியில்லை. கணக்கெல்லாம் தப்பு தப்பா எழுதி வைக்க. என்ன நினச்சிக்கிட்டு இருக்க உன் மனசுல? தலைவரே, எதில் வேணாலும் குறை சொல்லுங்க, என் கணக்குல எல்லாம் குறை சொல்லாதீங்க. நான்லாம் கணக்குல எல்லாம் எந்த தப்பு விட மாட்டேன். தப்பு விட மாட்டியா? கணக்குல ஒரு 23,000 குறையுது. என்ன கணக்கு தப்பு தப்பா எழுதி ஏமாத்தலான்னு பண்ணுதியோ? சீட்டிங் பண்ணலான்னு பாக்கியோ? என் அவ வந்து அவளை கணக்கையும் சரி பண்ணி கொடுத்துருக்கா. நான் நேற்று தான் பார்த்தேன். நீ வர வர சரியில்லையே. தலைவரே, அது வந்து உங்க வீட்டு கணக்கு தான் தலைவரே. என்னதுல என் வீட்டு கணக்கு? 23,000 ரூபாய்க்கு என்னல கணக்கு எழுதி வச்சிருக்க? தலைவரே, உங்க பொண்டாட்டி தான் வந்து 23,000 ரூபாய் வீட்டு செலவுக்குன்னு வாங்கிட்டு போனாங்க. அதுல கணக்குல எல்லாம் எழுத வேண்டாம், நான் தந்துடுறேன்னு சொன்னாங்க. நீங்க போய் அவகிட்ட கேளுங்க. என்னல உளறிக்கிட்டு இருக்க? ராணி 23,000 ரூபாய் கேட்டாளா? அவளுக்கு எதுக்கு 23,000? வீட்டு செலவு பூரா நான் தான் பார்த்துக்கிட்டு தானே. அவளுக்கு எதுக்கு துட்டு? சரி, நான் போய் கேட்க. 2 ரூபாதான், 2 ரூபாதான் நண்பா. என் தேவை எல்லாம் நாளுக்கு ஒரு 2 ரூபாதான். 2 ரூபா கொடு. ஏல ஆரஞ்சு மண்டையா, வா ஓடிடுவோம். என்ன தலைவரே, சின்ன பையனை பார்த்து ஓடுவோங்கிங்க? ஏல, இவன் சின்ன பையன் இல்லைல்ல, சின்ன பையன் உருவத்தில் இருக்கிற ஒரு பைத்தியம். குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னு சொல்லியிருக்காங்க தலைவரே. உங்களுக்கு கொஞ்சம் கூட ஊர் மக்கள் மேலே பாசமே இல்லை தலைவரே. என்ன இப்படியெல்லாம் பண்ணுறீங்க? இந்த சின்ன பையனை போய் பைத்தியங்கிங்க. ஏல, இவனை பற்றி உனக்கு தெரியாதுல்ல? அன்னைக்கு நீ தானே இவனை கொண்டு வந்து என்கிட்ட விட்டுட்டு போனேன். இவன் என்ன பாடுபடுத்துனான்னு தெரியுமா? நான் முதல்ல இந்த இடத்த காலி பண்ணி போகிறேன். 2 ரூபா கொடு, 2 ரூபா கொடு, 2 ரூபா, 2 ரூபா, 2 ரூபா. பாத்தீங்களா தலைவரே, என்ன அழகா ராகமா பாட்டு பாடுறான். இவனை போய் பைத்தியம்னு சொல்ல எப்படித்தான் மனசு வந்துச்சோமா உங்களுக்கு? இல்ல மெண்டல் ஆரஞ்சு மண்டையா, நீ என்னத்தையாவது உளறிட்டு கடை. நான் வீட்டை பார்த்து போறேன். நம்ம நைஸா ஓடிடுவோம். 2 ரூபா கொடு. இல்ல தம்பி, என்கிட்ட 2 ரூபா இல்லையே. ஆபீஸ் துட்டு தான் 10,000 ரூபா இருக்கு. 2 ரூபா கொடு. சி, இவரெல்லாம் ஒரு தலைவரா? நான் எத்தனை நாள் சம்பளம் கேட்டிருக்கேன். ஒரு 500 ரூபா கூட தரமாட்டாரு. இந்த பையன் 2 ரூபா கேட்கான். இவனுக்கு 10,000 ரூபா கெட்டல எடுத்து கொடுக்காரு. 2 ரூபா கொடு. 2 ரூபா சில்லற இல்லப்பா. 2 ரூபா தான் வேணும். 2 ரூபா கொடு. ஏல ஆரஞ்சு மண்டையா, ஒரு 2 ரூபா சில்லற இருந்தா கூட. என்னவோ கொடுத்து வச்ச மாதிரி கேட்கிரு. எனக்கு ஏற்கனவே சம்பளம் பாக்கி, இதுல 2 ரூபா வேற தரணுமோ? இல்ல குடுல, நல்லா இருப்ப. இல்லைன்னா இவன் தூக்கி போட்டு மிதிப்பால. தயவு செஞ்சு குடு. என்னது, தூக்கி போட்டு மிதிப்பானா? பார்க்க நல்லா இருக்குமே. எனக்கு சம்பளம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னீர்ல, நீர் நல்ல மிதி வாங்குறத பார்க்கேன். 2 ரூபா என்கிட்ட நிறைய இருக்கு, ஆனா நான் கொடுக்க மாட்டேன். தலைவர், என்கிட்ட 2 ரூபா சில்லறையே இல்லையே. அட கடவுளே, ஒரு 2 ரூபா சில்லறை இல்லையா? இன்னைக்கு அவ்வளவுதானா? என் கதை முடிஞ்சுதா?
ஏல ஆரஞ்சு மண்டையா, இந்த பைத்தியத்திட்ட இருந்து என்னைய காப்பாத்துல. 2 ரூபா எனக்கு வேணும் 2 ரூபா. ஏல தம்பி, நல்ல டான்ஸ் ஆடுதியே. ஆட பேதியில போவோம் ஆரஞ்சு மண்டையா, உன்னைய போய் வேலைக்கு வச்சேன் பாரு. ஒரு முதலாளிய போட்டு இப்படி ஒருத்தன் மேலே ஏறி கழுத்துலயே மிதிச்சுக்கிட்டு இருக்கான். இப்படி பார்த்து ரசிச்சுக்கிட்டுல நிக்க. நீ 2 ரூபா கொடு. என்னல என்கிட்டயே வந்து 2 ரூபா கேட்க? இப்போ தானே நீ நல்ல டான்ஸ் ஆடுதுன்னு சொன்னேன். 2 ரூபாதான் 2 ரூபாதான் நண்பா, என் தேவை எல்லாம் நாளுக்கு ஒரு 2 ரூபாதான். நான் அடி வாங்கும்போது சிரிச்சல்ல, இப்போ எனக்கு வலிக்கு இருந்தாலும் நான் சிரிப்பேன். அட கடவுளே, இது 2 ரூபா பைத்தியம்ல. ஐயோ, தலைவர் மாட்டிக்கிட்டாரே, வாங்கட்டி போய் காப்பாத்துவோம். இல்ல தொப்பி மண்டை, உடுல தலைவர் உடு, பாவம் எங்க தலைவர் உடு. எம்மா பாதகத்தி, எங்கம்மா நிக்க, இறங்கி தொலைமா. தலைவரே கொஞ்ச நேரம் சும்மா இருங்க, நான் தான் உங்களை காப்பாத்திக்கிட்டு இருக்கேன்ல. லட்சுமி அக்கா நீங்களும் வாங்க, என்னால இவனை தனியா சமாளிக்க முடியல. ஔ ஔ ஔ ஔ ஔ ஔ. யாத்தே, மூஞ்சிலே ஏறி மிதிச்சு கொள்றானே. நாளை இரு, நானும் வாரேன். யாத்தாடி, என் காலு கரும்பு மிஷினுக்குள்ள மாட்டிக்கிட்டு, காப்பாத்துங்க காப்பாத்துங்க. லட்சுமி அக்கா, நீங்க தான் தலைவர் காலு மேல ஏறி நிக்கீங்க. தலைவரே மன்னிச்சிருங்க தலைவரே, தெரியாம ஏறி மிதிச்சிட்டேன். எம்மா, காப்பாத்துறேங்கிற பேர்ல சுவாலிய முடிச்சு விட்டுட்டாளுகளே. ஒளிஞ்சு போ பைத்தியமே. தலைவரே ஆரஞ்சு மண்டையா, எந்திரிங்க, உங்க 2 பேரையும் காப்பாத்திட்டேன். ஔ ஔ ஔ. ஏல தூர போல, என்னைய வந்து கடிச்சுக்கிட்டு இருக்க, போ தூர. ஏம்மா ரொம்ப ரொம்ப நன்றி, நல்ல நேரத்துல வந்து காப்பாத்துனீங்க. இல்லைன்னா அந்த பையன் என்ன பண்ணிருப்பானோ கடவுளே, நினைச்சு பார்க்கவே முடியலையே. தலைவரே உங்க நல்ல மனசுக்கு ஒன்றும் ஆகாது. இந்தாங்க உங்க துட்டு பிடிங்க, இந்த பையில கொண்டு ஏதாவது ஒரு நல்ல மெண்டல் ஆஸ்பத்திரியை பிடிச்சி சேர்த்து விடுங்க. சரிம்மா, அப்படித்தான் செய்யணும். நான் ஒரு பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு ஃபோன் அடிச்சு சொல்லி இவனை பிடிச்சிட்டு போக சொல்லுதேன். அன்னைக்கே வந்தான், அப்பமே நான் சொல்லாம விட்டுட்டேன். சரி, இன்னைக்கு ஃபோன் அடிச்சு சொல்லிடுதம்மா. தலைவரே பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போய் சேருங்க. சரிம்மா. ஒரு தலைவருக்கே இந்த ஊர்ல பாதுகாப்பு இல்லையே, ஊர்ல பாதுகாப்பை பலப்படுத்தணும். தலைவரே இருங்க, நானும் வரேன். நீ வராதல அப்படியே ஓடி போயிரு, நம்ம உனக்கு வேலையே கிடையாது. வாங்கடி, ரேஷன் கடையை பார்த்து போவோம். ஒரு கடைக்கு போறதுக்குள்ள வழிநடுக பிரச்சனையால இருக்கு. சரி போவோம் வாங்க. எலிச்சக்கா, வீட்டை பூட்டிட்டு வாசல்லே உட்காந்துட்டீங்க போல. ஆமாட்டி, நேரம் ஆகுதுல்ல, இட்லி கடையை அப்படியே போட்டு வந்தேன். இந்த ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்துட்டு கடைக்கு ஓடணும். சரி எல்லாரும் விறுவிறு நடங்க. கூட்டமா இருக்குன்னு வேற ராதா சொன்னாலே. நாளை எவ்வளவு கூட்டமா இருந்தாலும் முதல்ல வாங்கிட்டு வந்துடுவோம் தெரியுமா. அப்படி எங்களுக்கு முதல்ல வாங்கி கொடுத்துருட்டி. நான் ஆபீசர் சில்பா, நான் கவர்மெண்ட் வேலை பார்க்க. என் புருஷன் அந்த தீவட்டி தலையை எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. ஏல தீவட்டி தலையா, எங்கல போனே? சில்பா, நான் உள்ளதான் இருந்தேன். ஏல தீவட்டி தலையா, உனக்கு அசிஸ்டன்ட் வேலை போட்டு கொடுத்து கூடவே வச்சிருந்தா இங்க உள்ள வேலையெல்லாம் பார்க்காம உள்ள போய் என்னல செய்த? சில்பா, புருஷன் அப்படி எல்லாம் பேசக்கூடாது. நீ எல்லாம் ஒரு புருஷனா? நீ தண்டத்துக்கு தானே இருக்க, உள்ள என்ன செஞ்சுக்கிட்டு இருந்த? முதல்ல அதுக்கு பதில் சொல்லு. உள்ள ஒரு டப்பால சீனியும் கோதுமையும் அள்ளி போட்டு அதை நல்லா கலக்கிட்டு அள்ளி அள்ளி தின்னுக்கிட்டு இருந்தேன். நல்லா இருந்துச்சு டேஸ்ட். ஏல சோத்து மூட்டை, இது கவர்மெண்ட் பொருள் இல்ல, இதெல்லாம் எடுத்து திங்காதல. என்னத்துக்குள்ள இப்படி உயிரை வாங்கி தொலைகிற? நான் கவர்மெண்ட்டுக்கு கணக்கு கொடுக்கணும்ல. நான் தான் உங்ககிட்ட கேட்டோம்ல, அந்த எதுத்த கடையில சூடா வடை போடுதான்னு, நீ தானே வாங்கி தரல. அதனாலதான் நான் கோதுமையும் சீனியும் போட்டு தின்னேன். அடுத்த அரிசியை ஊற வச்சிருக்கேன், அதை அள்ளி திம்பேன். ஏன் கடவுளே, வீட்டுல கடந்து காலையில 10 இட்லியை நல்லா முழுங்கிட்டு தானே வந்தல. இங்க வந்த உடனே என்ன வடை கொடைன்னு கேட்டுக்கிட்டு இருக்க? என்னத்துக்கு இப்படி என் உயிரை வாங்கி தொலைக்க? கவர்மெண்ட் சம்பளம் வீட்டு செலவுக்கு தான் சரியா இருக்கு, நீ உயிரை வாங்காத. நான் ஆபீசர் சில்பா, கவர்மெண்ட் வேலை பார்க்க. நீ இப்படி என்ன உயிரை வாங்காத, உள்ள போய் மிச்ச கோதுமையை தின்னு போ. சரி சில்பா, கோதுமை கல்யாணம்னு வார என்ன, ஒரு 20 ரூபா மட்டும் தா. இந்த 3வது கடையில ரோஸ் மில்க் போடுவோம், நல்ல ஐஸ் போட்டு தருவோம், போய் குடிச்சிட்டு வார என்ன. ஏ சோத்து மூட்டை, எங்கேயாவது போய் தொலைஞ்சு போ. 20 ரூபா தந்து தொலைக்க, வாங்கிட்டு எங்கேயாவது ஓடி போயிரு. எப்பா, இந்த சோத்து மூட்டையை வச்சுக்கிட்டு என்னால வாழ்க்கையை நடத்த முடியலையே. பேசாம இவனை எங்கேயாவது அடிச்சு பத்திடுவோமா, இல்ல ஏதாவது ஒரு முதியோர் இல்லத்துல சேர்த்து விட்டுற வேண்டியதுதான். என்ன போட்டு என்ன பாடுபடுத்துறா. நான் ஆபீசர் சில்பா, கவர்மெண்ட் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், என்னைய பாடா படுத்துறாளுகளே.
அட கடவுளே, ரேஷன் கடைக்கு தெரியாம வந்துட்டோம் போல. இவள்ல உட்காந்துருக்கா. வாங்கடி கூப்பக்காரிகளா, இங்க எதுக்கு வந்தீங்க? இந்த வேலையை புடுங்கிட்டு விடலான்னு பாத்தீங்களா? ஏம்மா சில்பா, என்னம்மா இப்படி சொல்லுத? ஏதோ பழைய கதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு பேசாதம்மா. என்னடி பழைய கதை? உங்க பழைய கதையெல்லாம் நான் மறக்க மாட்டேன். நல்ல 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிக்கிட்டு மேனேஜருக்கு அசிஸ்டண்டா ஒரு வேலையும் செய்யாம ஓபி அடிச்சுக்கிட்டு எவ்வளவு ஜாலியா இருந்தேன். என்னைய கொண்டு வந்து இப்படி ரேஷன் கடையில கணக்கு எழுத விட்டுட்டீங்களேடி, பீத்த சிரிக்கீங்களா? ஏட்டி, அங்க வேலை போனதுனால தானே இங்க உனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சது. ஆமாட்டி, இழிச்ச குரங்க, எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கு. ஆனா வெறும் 10,000 தான் சம்பளம். நான் இதை வச்சுக்கிட்டு என்ன செய்வேன்? அங்க நல்ல 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிக்கிட்டு இருந்தேனே. ஏமா காசு சம்பளம்னாலும் கவர்மெண்ட் சம்பளம் இல்லம்மா. அதனாலதான் வாயை மூடிக்கிட்டு பேசாம இங்கேயே உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். இந்த துட்டு எனக்கு வீட்டு செலவுக்கு காணவே மடக்கி. என் புருஷன் தெண்ட சோறுக்கு சோறு போட்டே முடியல. தின்னே சொத்து அழிக்கா. என்ன செய்யனே தெரியல. பாடா படுத்துறா. சாயந்தர நேரத்துல எதுவும் பார்ட் டைம் வேலையா வாட்ச்மேன் வேலைக்கு போலான்னு பாக்க. ஏமா சில்பா, எங்களாலதான் உனக்கு வேலை போயிட்டு. சரிம்மா, நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிடுறோம்ல. நீங்க மன்னிப்பு கேட்டா எனக்கு மறுபடியும் 1 லட்சம் ரூபாய் சம்பளத்துக்கு வேலை கிடைக்க மாட்டி குண்டம்மா. ஏட்டி, நாங்க வேணா அந்த மேனேஜர் மண்டைய கையில காலில் விழுந்து உனக்கு வேலை வாங்கி தரட்டுமா? நீ ஒரு அணியும் புடுங்க வேண்டாண்டி, இழிச்ச குரங்க. பேசாம வாயை மூடிக்கிட்டு இடத்த காலி பண்ணுங்க. ஏமா, நாங்க ரேஷன் பொருள் வாங்க வந்திருக்கோமா, பொருளை போடு. அப்படி வாங்கிட்டி வலிக்கு என்கிட்ட வந்து நீங்க மாசம் மாசம் கையை கட்டி நின்னு பொருள் வாங்கித்தான் ஆகணும். நீங்க மட்டும் என்கிட்ட ஏதாவது வம்பு இழுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மாசம் மாசம் நீங்க பொருள் வாங்கிட்டீங்கன்னு நான் இங்க பதிஞ்சு விட்டுருவேன். பிறகு நீங்க பொருளுக்கு என்ன செய்வீங்க? பிச்சை எடுப்பீங்களா? அடேங்கப்பா, ரொம்பதான் ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. நாங்க என்னமோ இந்த ரேஷன் பொருளை மட்டும் வாங்கி தான் குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி. இந்த பொருள் எத்தனை நாளைக்கு காணும்? 10 நாளைக்கு கூட காணாது. நாங்க எப்படியும் கடையில வேற பொருள் தானே வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ரொம்ப தான் பேசுற. என்னமோ உன் பொருளை மட்டும்தான் வச்சு நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிற மாதிரி. அப்புறம் எதுக்கிட்டி ரேஷன் கடையில வந்து வரிசையில நிக்க? குண்டம்மா குண்டம்மா. எட்டி சில்பா, இங்க வரு. அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. குண்டம்மான்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயே, நடக்கிறதே வேற. என்னட்டி பண்ணுவ குண்டம்மா? உன்னால என்னை ஒண்ணும் செய்ய முடியாது. நான் அந்த ஆபீசர் சில்பா, கவர்மெண்ட்ல வேலை பார்க்க. எம்மா, தேஞ்ச ரெக்கார்டு மாதிரி சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்காதம்மா. சட்டு புட்டுன்னு பொருளை போட்டு விடு. கடைக்கு போக வேண்டாமா? எனக்கு வீட்டுல 1008 வேலை கிடக்கு. பொருள் எல்லாம் இல்லட்டி, காலி ஆயிட்டு. ஒரு பொருளும் இல்ல. இன்னும் 2 நாள் கழிச்சு வந்து பாருங்க. பொருள் வந்தா போடுதே. என்னது, பொருள் இல்லையா? நேத்து சாயந்தரம் லோடு வந்ததை நான் பார்த்தேன். கொண்டு வந்து உள்ள அடுக்கி வச்சுட்டு தானே போனீங்க. இப்ப காலையில தான் வந்து பொருளே போட ஆரம்பிச்சிருக்க. அதுக்குள்ள எப்படி காலியாகும்? உங்களுக்கு பொருள் இல்லட்டி பீத்த சிரிக்கீங்களா? இடத்த காலி பண்ணுங்க. நான் அடுத்த ஆட்களுக்கு பொருள் போடணும். முதல்ல போங்க வெளியே. ஹலோ, கமிஷனர் ஆபீஸா? ஆமா, நான் இந்த பக்கத்தூர்ல இருந்து லட்சுமி பேசுறேன். இங்க ஒரு ரேஷன் கடைக்காரி ரொம்ப ஓவரா கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்கா. பொருள் எல்லாம் எடுத்து வித்துருதா? ஆமா, ஒரு பொருள் இல்லையா? இன்னைக்கு காலையில தான் பொருள் போட ஆரம்பிச்சிருக்கா. அதுக்குள்ள பொருள் இல்லன்னு எங்களெல்லாம் விரட்டுறா. வந்து என்னன்னு கேளுங்க. அட கடவுளே, இந்த குண்டம்மா இந்த வேலையும் புடுங்கிட்டு விட்டுருவா போல. ஏட்டி குண்டம்மா, போனை வையிட்டி. நான் வந்து பொருள் தாரேன், உங்களுக்கு நிறையவே தாரேன். வாங்கிட்டு போங்கட்டி. போனை கையில எடுத்தாதான் வேலை நடக்குன்னு ஒழுங்கு பொருளை போடு. எங்களுக்கு ஒன்றும் நிறைய பொருள் தேவையில்லை. எங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை மட்டும் கொடு. சரிட்டி, பொருள் தார. இந்த வேலையும் புடுங்கிட்டு விட்டுறாதீங்க. இந்த வேலையை வச்சு அதை நான் பொழைச்சுக்கிடுதே. ஏல தீவட்டி தலையா, இங்க வாழ. சில்பா, 20 ரூபா தாரியா? ரோஸ் மில்க் வாங்கி குடிச்சிட்டு வரட்டா? ஏல சோத்துக்கு செத்த பையல, இந்த பொம்பளைகளை உள்ள கூட்டிட்டு போய் பொருள் எல்லாம் போட்டு அனுப்புல. 20 ரூபா தாயே, ஓடி போய் ரோஸ் மில்க் மட்டும் குடிச்சிட்டு வந்துடுறேன். புருஷனாச்சுன்னு பாக்க, இல்லன்னா கட்டையை கொண்டு மண்டையை உடைச்சு தூக்கி தூர வீசிடுவேன். ஒழுங்க போய் பொருளை போடு போ. ஏட்டி, இந்த பையதான் இவன் புருஷனா? இது தெரியாம போச்சே. இவன் அந்த மண்பான சட்டியெல்லாம் வித்துட்டு கிடந்தால அவன் தானே? ஆமாக்கா, அந்த பையதான். நம்மளுக்கு இவ்வளவு நாள் தெரியாம இருந்திருக்கே. இவன் தான் சில்பா புருஷனாக்கும். போங்க டி, பீத்த சரிக்கீங்களா? போய் வரிசைய போய் பொருளை வாங்கிட்டு போய் தொலைங்க. என் கண்ணு முன்னாலே நிக்காதீங்க டி, போங்க டி. ஏட்டி சில்பா, இங்க பாரு. என்ன டி ஊத்த ரோசா, உனக்கு காக்கா வலிப்பு வந்து